வணக்கம் மாணவர்களே. கல்வி தொலைக்காட்சியின் வாயிலாக கலைத்தொழில் படகு நிகழ்ச்சியில் 11ஆம் வகுப்பு வணிகவியல் மாணவர்களுக்கான வணிகவியல் பாடத்தில் அத்தியாயம் 33இல் மறைமுக வரிகள் என்ற பாடத்தை நாம் இப்போது காணவிருக்கின்றோம். இந்த அத்தியாயத்தில் உடைய கற்றல் நோக்கங்களை என்னவென்று நான் பார்த்தால், முதலில் நாம் தெரிந்து கொள்ளவிருப்பது மறைமுக வரியுடைய பொருளையும், நேர்முக வரி மற்றும் மறைமுக வரியுடைய வேறுபாடு, சரக்கு மற்றும் சேவை வரியுடைய வகை, வேறுபாடு, அமைப்பு, நோக்கம், தன் நன்மைகள், குறைபாடுகளை பற்றி நாம் இந்த அத்தியாயத்தில் நாம் அறியவிருக்கின்றோம். முதலில் நாம் பார்க்க இருப்பது மறைமுக வரியுடைய பொருள். மறைமுக வரி என்பது என்னவென்றால், ஒருவருடைய வரி சுமையினை மற்றவருக்கு மீது மாற்ற இயலுமானால் அந்த வரியை நாம் மறைமுக வரி என கூறலாம். அதாவது நம்முடைய வரியுடைய சுமையை அடுத்தவருக்கு நாம் மாற்றுகிறோம். அவ்வாறு நம்ம மாற்றக்கூடிய வரியை மறைமுக வரி என கூறுகிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சங்கீதா என்பவர் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபோனை வாங்குறாங்க. யார்கிட்ட இருந்து வாங்குறான்னு பார்த்தீங்கன்னா, வினோத்ன்ற ஒரு நபர்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா அந்த விற்பனை நிறுவனத்திடமிருந்து வாங்குறாங்க. என்ற அந்த விற்பனை நிறுவனத்திடமிருந்து வாங்குறாங்க. எவ்வளோ அமௌண்ட்டு? 5000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபோனை வாங்குறாங்க. இந்த 5000த்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இன்க்ளூட் ஆகிருக்கு. அப்போது இந்த டேக்ஸ் பார்த்தீங்கன்னா யார் பே பண்ணுறாங்க? அந்த வினோத்துக்கு பார்த்தீங்கன்னா சங்கீதா பார்த்தீங்கன்னா பே பண்ணுறாங்க. இந்த கலெக்ட் பண்ண டேக்ஸ் பார்த்தீங்கன்னா வினோத் என்பவர் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா செலுத்துகிறார். அப்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய வரி சுமையை, அதாவது வினோத் செலுத்த வேண்டிய வரி சுமையை யார் பே பண்ணுறாங்க? கடைசி நுகர்வோர் பார்த்தீங்கன்னா பே பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நுகர்ச்சியின் அடிப்படையில் உங்களுடைய வரி பார்த்தீங்கன்னா மறைமுக வரி பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்கப்படுகின்றது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒருவருடைய வரி சுமையை மற்றவர் மீது மாற்றம் செய்யப்படுகிறது. அவ்வாறு மாற்றம் செய்யக்கூடிய வரியை நாம் மறைமுக வரி என அறிய முடிகிறது. இதற்கு உதாரணங்கள் பார்த்தீங்கன்னா சுங்கவரி, சரக்கு மற்றும் சேவை வரி, மதிப்பு கூட்டப்பட்ட வரிகள் போன்றவைகள் பார்த்தீங்கன்னா மறைமுக வரிகளாக அறியப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா சரக்கு அல்லது சேவைகளின் மீது வரி விதிக்கப்பட்டு விற்பனையாளரால் வாங்குவோரிடமிருந்து வசூலிக்கப்பட்டு பின்னர் அரசுக்கு பார்த்தீங்கன்னா செலுத்தக்கூடிய வரியை மறைமுக வரி என தெளிவாக நாம் அறிய முடிகிறது. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, உதாரணம் நேரடி வரிக்கும் மறைமுக வரிக்கு கூடியான உதாரணத்தை நம்ம பார்க்குறோம். இங்கே நேரடி வரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நுகர்வோர் பார்த்தீங்கன்னா நுகர்வோர்ன்றது பார்த்தீங்கன்னா நபர் நம்ம பார்த்துருக்கோம். நபர்ன்றது பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸாக இருக்கலாம், அசோசியேஷன் ஆஃப் பர்சனாக இருக்கலாம், HUF-ஆக இருக்கலாம், ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியாக இருக்கலாம், பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம், யார் ஒன்றாலும் இருக்கலாம். இந்த நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நேரடியாக பார்த்தீங்கன்னா அரசுக்கு செலுத்துகிறார், வரியை பார்த்தீங்கன்னா செலுத்துகிறார். அதுவே மறைமுக வரியில் பார்த்தீங்கன்னா நுகர்வோர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு உற்பத்தியாளர் மூலமாகவோ அல்லது விற்பனையாளர் மூலமாகவோ அரசுக்கு பார்த்தீங்கன்னா செலுத்துகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் உற்பத்தியாளர் அந்த விற்பனையாளர் பார்த்தீங்கன்னா இஸ் ஆக்டிங் எஸ் ஏ மீடியேட்டர். எதுக்காக? இந்த மறைமுக வரியை பார்த்தீங்கன்னா நுகர்வோரிடமிருந்து கலெக்ட் பண்ணி அரசுக்கு பார்த்தீங்கன்னா செலுத்தக்கூடிய ஒரு மீடியேட்டராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செயல்படுகிறார். அப்போ நேரடி வரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அசசி டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பே பண்ணுறாரு. ஆனால் இன்கம் டேக்ஸில் இங்கே இருக்கக்கூடிய இன்டைரக்ட் டேக்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மறைமுக வரியில் பார்த்தீங்கன்னா அசசி பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு நேரடியாக பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பே பண்ணுறது இல்லை, த்ரூ மீடியேட்டர். அதாவது பார்த்தீங்கன்னா விற்பனையாளர் அல்லது பார்த்தீங்கன்னா உற்பத்தியாளர் மூலமாக பார்த்தீங்கன்னா அரசாங்கத்திற்கு வரியை செலுத்துகிறார். நேரடி வரிக்கும் மறைமுக வரி கூட வேறுபாடுகளை நாம் இப்போது திரையில் நம்ம பார்க்கலாம். இந்த வரியை எவ்வாறு பார்த்தீங்கன்னா பிரிக்கிறாங்க, எப்படி பார்த்தீங்கன்னா இதோடைய பொருளின் அடிப்படையில் எவ்வாறு பார்த்தீங்கன்னா வேறுபடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர்முக வரி பார்த்தீங்கன்னா வருமானம் அல்லது சொத்துக்கள் மீது விதிக்கப்பட்டு அரசுக்கு பார்த்தீங்கன்னா நேரடியாக செலுத்தப்படுகிறது. மறைமுக வரியில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் சரக்கோ அல்லது சேவையை பார்த்தீங்கன்னா நுகரும் பட்சத்தில் அந்த நுகர்ச்சியின் மீது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரி விதிக்கப்பட்டு அரசுக்கு பார்த்தீங்கன்னா மறைமுகமாக செலுத்தப்படுகிறது. இது இயல்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேர்முக வரி பார்த்தீங்கன்னா வளர் விகித வரி, மறைமுக வரி பார்த்தீங்கன்னா பிற்போக்கான வரி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேர்முக வரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இன்கம் இருக்கோ, எவ்வளோ பார்த்தீங்கன்னா இன்கம் இருக்கோ அந்த இன்கமுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பே பண்ணுறீங்க. அதே மறைமுக வரியில் பார்த்தீங்கன்னா நுகர்ச்சி எவ்வளோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் நீங்கள் பண்ணுறீங்க, எவ்வளோ நுகர்ச்சி பண்ணுறீங்களோ அந்த நுகர்ச்சியின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பே பண்ணுறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா நேர்முக வரியை பொறுத்த வரைக்கும், டைரக்ட் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே நபரை சென்றடைக்கிறது. அதாவது அசசியிலேருந்து டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் போய் சேருது. ஆனால் இன்டைரக்ட் டேக்ஸ் மறைமுக வரியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
பல்வேறு நபர்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா வரி வந்து விதிக்கப்பட்டு அந்த வரி கலெக்ட் பண்ணி அரசாங்கத்துக்கு வந்து செலுத்தப்படுகிறது. உதாரணத்துக்கு வந்து எக்ஸ், ஒய், இசட் 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தியாளர், ஒய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா விற்கிறாரு. அந்த விற்பனை ஒய் வந்து என்ன பண்ணுறாரு, இசட்டுக்கு வந்து திரும்ப விற்கிறாரு அப்படின்னா ஒய் வந்து என்ன பண்ணுவார், டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இசட்டுக்கு பே பண்ணுவார், இசட்டு கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவார். அதே மாதிரி இசட் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் கிட்டேருந்து பொருளை வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இசட் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸை பே பண்ணியிருப்பார். அதாவது அந்த அமௌண்ட்டில் வந்து டேக்ஸ் இன்க்ளூட் ஆகிருக்கும். அந்த விற்பனையுடைய மொத்த அமௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இன்க்ளூட் ஆகிருக்கும். அதை கலெக்ட் பண்ணி அந்த ஒய் வந்து என்ன பண்ணுவார், அரசாங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து பே பண்ணிவிடுவார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வகைகளை வந்து பார்த்தீங்கன்னா சொத்து வரி, வருமான வரி, நிர்ம வரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேர்முக வரியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிவுகளை வந்து நம்ம வந்து வகைப்படுத்தலாம். மறைமுக வரியில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய விற்பனை வரி, மதிப்பு கூட்டப்பட்ட வரி, சேவை வரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உள்நாட்டு வரி, சுங்க வரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வகைப்படுத்த முடியும். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்ததுனால இது எல்லாத்தையும் வந்து உள்ளடக்கி ஒரே வரியாக வந்து பார்த்தீங்கன்னா நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வரி ஏய்ப்புக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நேர்முக வரியில் வந்து டைரக்ட் டாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதே மறைமுக வரியில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா மிக 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 குறைவு. எதுக்காக மிக மிக 3 தடவை நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய உற்பத்தியாளராக இருந்தாலும் சரி, அதில் ஒரு பொருளுடைய உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா நுகர்வு செல்ற வரைக்கும் யாரெல்லாம் வந்து அந்த பொருளை வந்து யூஸ் பண்ணுறாங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி போர்ட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேப் ஆகிடும். அப்படி மேப் ஆகிறதுனால வந்து அந்த பொருளை வந்து யார் கடைசி எண்ட் யூசர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது யாருன்றது வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தை வந்து தெரிய வருது. அதனால் வந்து டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ண முடியாது. நேர்முக வரி வந்து பார்த்தீங்கன்னா பணவீக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா குறைக்க வந்து உதவுகிறது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பணவீக்கத்தை இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அசஸ்ஸி மீது வந்து செலுத்தப்படுகிறது. இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேர்முக வரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யார் அசஸ்ஸியோ அந்த அசஸ்ஸி மீது வந்து பார்த்தீங்கன்னா வரி வந்து பார்த்தீங்கன்னா சுமத்தப்படுகிறது. இன்டைரக்ட் டேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நுகர்வோர் மீது சுமத்தப்பட்டு பின்பு வசூலிக்கப்பட்டு அரசிடமிருந்து செலுத்தப்படுகிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சுமையை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாற்ற முடியாது. இன்டைரக்ட் டேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சுமையை வந்து பார்த்தீங்கன்னா வரி சுமையை வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற முடியும். நான் பே பண்ண வேண்டிய வரியை வந்து அடுத்தவர் பே பண்ணுறாரு, கலெக்ட் பண்ணி நான் கவர்மெண்ட்டுக்கு வந்து நான் வந்து பே பண்ணுறேன். அது வந்து இன்டைரக்ட் டேக்ஸில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்வின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பீட்டுக்குரியவருடைய வரிக்குரிய வருமானம் மற்றும் செல்வத்தை சார்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரடி வரி வந்து விதிக்கப்படுகிறது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மறைமுக வரியில் வந்து பார்த்தீங்கன்னா கொள்முதலோ அல்லது விற்பனையோ உற்பத்தி செய்தலோ அல்லது சேவை வழங்குதல் அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா வரி வந்து பார்த்தீங்கன்னா விதிக்கப்படுகிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரையில் நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உற்பத்தியாளரோ இல்லை வணிகரோ வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான வந்து வரி உடைய வகைகளை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. சரி, நான் கிட்டத்தட்ட ஒரு 17 வகையான டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ண வேண்டியிருந்தது. அது இல்லாமல் அந்த டேக்ஸ் சிஸ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவர் தெரிஞ்சிக்க வேண்டியிருந்தது. ஆனால் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு இந்த டேக்ஸ் சிஸ்டம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சி ஒரே டேக்ஸ் ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கூட நம்ம வந்து வந்திருக்கிறோம். ஜிஎஸ்டி கடந்து வந்த பாதையை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரையின் மூலமாக நம்ம அறிய முடிகிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் கவர்மெண்ட் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாருங்க. லா வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். 2004 வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக கரண்ட் டேக்ஸ் ஸ்ட்ரக்சருக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேக்ஸ் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. 2006 வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா April 1, 2010 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொப்போஸ் பண்ணார். 2007 வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்டு மேனராக வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் சிஸ்டத்தை கொண்டு வரலாம், 4லேருந்து 3 வரைக்கும் கொண்டு வரலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து எம்பவரிங் கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஸ்ட்ரக்சரை வந்து டிசைன் பண்ணாங்க. என்ன லெவி பண்ணுறது, டேக்ஸ் எப்படி லெவை பண்ணுறது, அதுக்குண்டான லெஜிஸ்லேஷன் என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா 2008 டிஸ்கஸ் பண்ணி 2010 வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டு கம்ப்யூட்டரைஸ் ஜிஎஸ்டின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. 2011 வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நேஷன் ஒன் கண்ட்ரின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கான்ஸ்டியூஷனல் சேஞ்சஸ் பண்ணணும். அதுக்காக 2011 வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. 2012 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து கொண்டு வரதுக்குண்டான டிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க, டிஸ்கஷனில் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்டிங் கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2013 வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணாங்க. 2014 வந்து ஜிஎஸ்டி பில் வந்து பார்லிமெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணார், ஃபினான்ஸ் மினிஸ்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். 2015 வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பில் வந்து லோக்சபாவில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிடுச்சு. ஆனால் வந்து ராஜ்யசபாவில் பாஸ் ஆகலை.
2016 வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நெட்வொர்க்கு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. 2016 வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் ஜிஎஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து 2 அவைகள் மேலவை கீழவைகள் ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒப்புதல் வாங்கி 2017 வந்து பார்த்தீங்கன்னா சில சீர்திருத்தங்களோடு சேர்த்து அதை வந்து லோக்சபாவில் வந்து அப்ரூவல் வாங்கி கேபினெட்டில் அப்ரூவல் வாங்கி அதை வந்து பார்த்தீங்கன்னா 2017 ஜூலை 1 வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இந்தியா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஆனால் அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அதை பண்ண முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அவங்களும் வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டாங்க. தற்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜிஎஸ்டியை தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. ஜிஎஸ்டியை தான் பின்பற்றியிருக்காங்க. இந்தியா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பின்பற்றுறாங்க. அடுத்து இருக்கக்கூடிய திரையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கமான பார்வை 2006 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்து எடுத்துக்கொண்ட ஸ்ட்ரகிள்ஸ், அதுக்கொண்ட முயற்சிகள் என்னென்ன அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரையில் வந்து நாம் பார்க்க முடிகிறது. மறைமுக வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஜிஎஸ்டியாக பிரியுது, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு மற்றும் சேவை வரிகளை வந்து எப்படியா பிரிச்சிருக்காங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரையில் வந்து நம்ம வந்து பார்க்க முடிகிறது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பாக வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சில ஒரு அதிகாரமும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில அதிகாரங்களும் இருந்தது. டாக்ஸ் விதிக்கிறது, அதாவது வரி விதிப்பின் மீதான சில அதிகாரங்கள் இருந்தது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் டியூட்டி, சர்வீஸ் டேக்ஸு, சென்ட்ரல் சேல் டேக்ஸு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் டியூட்டி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கையில் இருந்தது, அவங்களுடைய அதிகாரத்தின் கீழே இருந்தது. அதே மாதிரி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆடட் டேக்ஸு, என்டர்டைன்மெண்ட் டேக்ஸு, லக்ஸரி டேக்ஸு, ஆக்டாரை, என்ட்ரி டேக்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய அதிகாரத்தின் கீழே இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ எல்லா டேக்ஸையும் வந்து ஒன்றா சேர்த்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டேக்ஸாக கொண்டு வந்துட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 கிளாஸிஃபிகேஷனாக நம்ம பிரிக்கிறோம். அதாவது சென்ட்ரல் ஜிஎஸ்டி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி 2 கிளாஸிஃபிகேஷனாக நம்ம பிரிக்கிறோம். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்புடைய அமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நம்ம திரையில் நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக நம்ம பார்க்குறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் ஸ்டேட்டு, இன்ட்ரா ஸ்டேட்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒரே மாநிலத்துக்குள்ளே இருந்ததுன்னா, ஒரே மாநிலத்தில் இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு சொல்லி பிரிக்கிறோம். அதே மாநிலங்களுக்கு இடையே எப்படி இருந்ததுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் தமிழ்நாடு, பிட்வீன் தமிழ்நாடு அண்ட் ஆந்திரா அப்படின்னு புரிஞ்சுங்க. இன்டர் ஸ்டேட்டு, இன்ட்ரா ஸ்டேட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாநிலத்துக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனையோ சேவையோ வந்து பார்த்தீங்கன்னா நுகர்வு இருந்ததுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஜிஎஸ்டி கீழேயும் ஸ்டேட் ஜிஎஸ்டி கீழேயும் வரும். அதே வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கு இடையே தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும், தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும், தமிழ்நாட்டுக்கும் கேரளாக்கா அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் ஸ்டேட்டு. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டடு கூட்ஸ் அண்ட் சேல் டேக்ஸ்ன்றது இம்ப்ளை ஆகும். தற்போது திரையில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி, இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டிக்கு உண்டான வேறுபாடுகளை வந்து நம்ம வந்து அறிய முடிகிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசால் சுமத்தப்படுகிறது. சேவை வரி, உள்நாட்டு வரி போன்றவைக்கு மாற்றாக இது உள்ளது. மாநில வரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாநில அரசால் சுமத்தப்படுகிறது. விற்பனை மற்றும் ஆடம்பரம் மற்றும் நுழைவு வரிகளுக்கு மாற்றாக உள்ளது. இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசால் சுமத்தப்பட்டு ஐஜிஎஸ்டி என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஜிஎஸ்டியும் ஸ்டேட் ஜிஎஸ்டியும் ஒன்றா உள்ளடக்கியிருக்கு. இதில் வந்து யார் வரி வந்து வசூலிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக வரி வந்து பார்த்தீங்கன்னா செலுத்தப்படுகிறது. அதே வந்து ஸ்டேட் ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் மாநில அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரி வசூலிக்கிறாங்க. ஐஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரியை வந்து பார்த்தீங்கன்னா வசூலிக்கிறாங்க. இது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாநிலத்துக்குள்ளே நடைபெறக்கூடிய அளிப்பு மற்றும் சேவைக்கு வந்து பொருந்தும். அதே மாதிரி வந்து சென்ட்ரல் ஸ்டேட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்குள் நடைபெறக்கூடிய அளிப்பு மற்றும் சேவைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பொருந்தும். இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கு இடையேயான அளிப்பு மற்றும் சேவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தும். சென்ட்ரல் ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் யார் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 லட்சத்துக்கு விற்பனை மிகாமல் இருந்தால் அவர் வந்து பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. 20 லட்சத்துக்கு மேலே இருந்தால் அவர் என்ன பண்ணணும்னா
சென்ட்ரல் ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணும். ஜிஎஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விற்பனையாளர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதே வடகிழக்கு மாநிலங்களாக இருந்தால் 10 லட்சம் வரைக்கும் இருக்கக்கூடிய விற்பனையாளர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியிலேருந்து விலக்களிக்கப்படுகிறார், ரிஜிஸ்டர் பண்ணுறதுலேருந்து விலக்களிக்கப்படுகிறார். மாநிலத்திற்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதே தான். அதாவது 20 லட்சத்துக்கு விற்பனை மேலே போயிடுச்சுன்னா அவர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணால், 20 லட்சத்துக்கு குறைவாக இருந்தால் அவர் வந்து ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விற்பனையாளர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா, விற்பனையாளர் இல்லை சேவை தருபவரோ வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொகுப்பு கம்பான்சேஷன் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. அதாவது கம்பான்சேஷன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வணிகர் வந்து பார்த்தீங்கன்னா 75 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொகுப்பு திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பயனடையலாம். 75 லட்சம் வரைக்கும் அவருடைய விற்பனை இருந்ததுன்னா அவர் என்ன பண்ணலாம்னா 1%லேருந்து 5% வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடரா இல்லாட்டி வந்து சர்வீஸ் ப்ரொவைடரா ஹோட்டல்ஸா அப்படின்னு பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், கவர்மெண்ட்டுக்கு வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பே பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அதே மாதிரி சென்ட்ரல் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாநில சரக்கு மற்றும் சேவை வரியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா தொகுப்பு திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விற்பனையாளர் வந்து பார்த்தீங்கன்னா பயனடையலாம். அதே வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா தொகுப்பு திட்டத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கு இடையான சரக்கு மற்றும் சேவையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாது, தொகுப்பு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாது. தற்போது திரையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி வந்து எப்படி நம்ம வந்து கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ஒரு உதாரணத்தின் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் இருக்காங்க, பஞ்சாபில் வந்து நபர் இருக்காங்க. இப்போ வந்து 10,000 ரூபா ஒரு இருக்கக்கூடிய மதிப்புள்ள ஒரு கூட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் ஏ வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய பின்ற ஒரு மேனுஃபேக்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விற்கிறாரு. அப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய 2 பேர் இருக்காங்க, ஏ பி. 10,000 ரூபா கொண்டான பொருளை வந்து பார்த்தீங்கன்னா விற்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரா ஸ்டேட் சேல்ஸ். இன்ட்ரா வித்தின் த ஸ்டேட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, பொருளை வந்து விற்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் த சேல்ஸ் வித்தின் த ஸ்டேட் இருக்கும்போது டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, சென்ட்ரல் ஜிஎஸ்டி 9%, ஸ்டேட் ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 9% சொல்லியிருக்காங்க. அப்போ 10,000க்கு 9% பார்த்தீங்கன்னா 900 rupees. இந்த 900 rupees வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து 900 rupees, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து அடுத்து ஒரு 900 rupees வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 900 rupees போய் சேரும். இப்போ டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின்ற நபர் 10,000 ரூபா பொருள் வாங்கினார் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து என்ன பண்ணுறாரு, பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருளை வந்து பார்த்தீங்கன்னா விற்கிறாரு. 17,500 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருளை வந்து பார்த்தீங்கன்னா விற்கிறாரு. அப்படி விற்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் த ஸ்டேட் ஆயிடுச்சு. டெல்லிக்கும் பஞ்சாபுக்கும் வந்து இன் பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேல்ஸ் நடக்குது. அப்போ இன்டகிரேட்டட் சேல் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18%. அப்போ அந்த 17,800 ரூபாய்க்கு 17,500 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 18% வந்து பார்த்தீங்கன்னா 3,150 ரூபா. இந்த 3,150 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த வணிகர் வந்து என்ன பண்ணுறாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து பே பண்ணுறாரு. யார்கிட்ட இருந்து வாங்கி பே பண்ணுறாரு, இந்த பஞ்சாப் அந்த பெருநர் இருக்காரு பார்த்தீங்களா, அவர்கிட்ட இருந்து வாங்கி பே பண்ணுறாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் இருக்கக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 17,500 ரூபாய்க்கு வாங்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, 30,000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து பஞ்சாபில் இருக்கிறவருக்கு வந்து விற்கிறாரு. இந்த உதாரணத்தின் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 9% 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா 9%. அப்போ இந்த 30,000க்கு வந்து பார்த்தீங்கன்னா 9% வந்து பார்த்தீங்கன்னா 2,700 ரூபா. அப்போ 2,700 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணணும். அடுத்து வந்து 2,700 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து போயிடும். அப்போ 2,700 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியாபார நடவடிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு வந்து டேக்ஸ் போயிருக்காங்க, முதல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 900 rupees டேக்ஸு, அடுத்து வந்து ஒரு 3,150 ரூபா ஒரு டேக்ஸு, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2,700 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேக்ஸு, 6,750 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸு போயிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 900 rupees வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கலெக்ட் ஆயிருக்கு. பஞ்சாப் கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2,700 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கலெக்ட் ஆயிருக்கு. அப்போ ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நுகர்வு எங்கே இருக்கோ அந்த நுகர்வு இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வருவாயை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்கிறது. நுகர்வு எந்த மாநிலத்துக்கு வந்து அதிகமாக இருக்கோ அந்த மாநிலங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருவாயை அதிகப்படுத்தி தருகிறது. இப்போ ஜிஎஸ்டியுடைய ரேட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 5%, 12%, 18%, 28% இருக்கு. ஒரு சில ஐட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா 0 டாக்ஸ் லெவி பண்ணியிருக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா 0% வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ். அதே மாதிரி வந்து ஒரு சில பொருளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸம்ப்டட்னு சொல்லியிருக்காங்க. ஆல்கஹால் ப்ராடக்ட்டு, அடுத்து வந்து டொபாக்கோ ப்ராடக்ட் புகையிலை சார்ந்தது, அடுத்து வந்து பெட்ரோலு, எலக்ட்ரிசிட்டி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியிலேருந்து விலக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டியோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காமன் மேனுக்கு வந்து ஜிஎஸ்டியோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து கூட்ஸுடைய டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அதாவது காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறையும். காஸ்ட் ஆஃப் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும். தனிநபர் மீது ஜிஎஸ்டியுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறையும். காஸ்ட் ஆஃப் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும். சரக்கு மற்றும் சேவை வரியுடைய குடும்பத்தை வந்து எப்படி அரசாங்கம் வந்து கட்டமைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில்னு சொல்லுவாங்க. இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிக்கு உண்டான அனைத்து விதமான அதிகாரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய தலைவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மத்திய நிதி அமைச்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய தலைவர். துணைத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர்களிலிருந்து யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா துணைத் தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா நியமிப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா துணைத் தலைவராக இருக்கார். உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாநிலத்துடைய அமைச்சர்கள், அனைத்து மாநில நிதி அமைச்சர்களும் மத்திய அரசுடைய நிதி இணை அமைச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர்களாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் இருப்பாங்க. இதில் வந்து வாக்களிக்கக்கூடிய உரிமைன்னு பார்த்தீங்கன்னா இந்த உறுப்பினர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்களிக்கக்கூடிய உரிமையை பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/3 ஓட்டிங் ரைட்ஸும் மாநில அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2/3 ஓட்டிங் ரைட்ஸும் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான எந்த விதமான தீர்மானங்களாக இருந்தாலும் சரி, விவாத பொருளாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அதை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 75% வந்து பார்த்தீங்கன்னா வாக்குடைய அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானம் எடுக்கிறார்கள். ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரக்கு மற்றும் சேவை வரியில் இருக்கக்கூடிய விகிதங்களை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் அடுத்து ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேக்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோ, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எவ்வளோ டேக்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோ அந்த டேக்ஸ் அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுக்கணும், பகிர்ந்தளிக்கணும். அந்த பகிர்ந்தளிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இந்த கவுன்சிலுடைய முக்கியமான ஒரு அம்சம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்து நடத்தணும்னா வரி வருவாய் இருந்தால் மட்டும்தான் வந்து என்ன பண்ண முடியும். நீங்கள் வந்து நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பாதுகாப்பையும் மக்களுக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளையும் வந்து நம்ம தர முடியும். அப்படி இருக்கும்போது அந்த வசூல் பண்ண வரியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷனை வந்து என்ன பண்ணுவோம் அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுக்கணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கணும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவுன்சிலுடைய முக்கியமான ஒரு நோக்கம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த பொருளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரி இன்க்ளூட் பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை டிக்ரீஸ் பண்ணலாம், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வரியை வந்து கம்ப்ளீட்டாக வந்து விலக்களிக்கலாம் அப்படின்ற முடிவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி லட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேல் ஆஃப் கூட்ஸ் தான், ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸம்ப்டட் ஃப்ரம் சேல்ஸ் அப்படின்னு கொடுக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸம்ஷன் வரி விலக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சில் கிட்ட தான் இருக்குது, ஜிஎஸ்டி கவுன்சில் கிட்ட தான் இருக்குது. ஜிஎஸ்டி வரியுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் அந்த அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியை கொண்டு வந்தாங்க. வரியை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்கெட்டிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. வரியின் மீது வரி தாக்கத்தை வந்து உருவாக்குது. அந்த வரியின் மீது வரி தாக்கத்தை வந்து குறைப்பதற்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதியை வந்து பார்த்தீங்கன்னா ஊக்குவிக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டியை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. இதில் ஜிஎஸ்டியோட அடுத்த ஒரு நோக்கம்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸ் பேயர்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துறதுக்காகவும் டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து கொண்டு வந்தாங்க. இதில் வந்து முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸ் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. இணைய வழி மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வரி செலுத்தலை ஊக்குவிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஎன் போர்ட்டல்னு சொல்லி வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் பே பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா உதவி செய்கிறது. ஜிஎஸ்டியுடைய நன்மைகள், ஜிஎஸ்டி வரியுடைய நன்மைகள் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம 3 விதமாக பிரிக்கலாம். அதாவது சமூகத்திற்கும் நாட்டிற்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியுடைய முக்கியமான நன்மைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ்ன்ற திட்டத்தின் அடிப்படையில் இது உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இறக்குமதி சரக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி விலையை வந்து பார்த்தீங்கன்னா சமநிலைப்படுத்துறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது. உற்பத்தியுடைய ஏற்றுமதியை வந்து ஊக்குவிக்கிறது. வேலை வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வறுமையை வந்து ஒழிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இது உதவியாக இருக்குது. அதே வந்து வியாபார சமூகத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 17 விதமான வரிகள் இருந்தது. தற்போது அந்த வரிகள் எல்லாம் நீக்கப்பட்டு ஒரே டாக்ஸ் ஜிஎஸ்டின்னு சொல்லி அந்த அமைப்பின் கீழாக அந்த வரி விதிப்பின் அமைப்பின் பிரகாரம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நுகர்வோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளீட்டு வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா
இல்லாததுனால விலை வந்து பார்த்திங்கன்னா மிகவும் குறைவாக நுகர்வோருக்கு வந்து பார்த்திங்கன்னா சேவையும் சரி, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பொருளுடைய விலையை வந்து பார்த்திங்கன்னா உள்ளீட்டு வரிகள் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து பார்த்திங்கன்னா குறைவாக இருக்குது. சில்லறை வணிகர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியில் வந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. 20 லட்சம் வரைக்கும் வந்து தேவையில்லை, அதே மாதிரி 75 லட்சம் வரைக்கும் தான் கம்போசிஷன் ஸ்கீமில் பே பண்ணலாம் அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான செலவு வந்து பார்த்திங்கன்னா குறைகிறது. ஜிஎஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில குறைகள் இருக்க தான் செய்யுது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால வந்து நிலை சொத்து சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறை தாக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்கு அப்படின்றது ஒரு கருத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லா வரிகளையும் ஒன்றா சேர்த்து, அதாவது ஓல்டு ஒயின் இன் நியூ பாட்டில்ன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லா வரிகளையும் ஒன்றா சேர்த்து அதுக்கு பெயரை மட்டும் மாற்றிருக்காங்கன்ற ஒரு கருத்து நிலவுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஜவுளி பொருளுக்குண்டான விலை வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கின்ற ஒரு கருத்து நிலவுகிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேவை வரிகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னாடி இருந்ததோட இப்போ வந்து சேவை வரிகள் வந்து பார்த்திங்கன்னா 18% அதிகமானதுனால சேவையுடைய வரியுடைய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம வந்து பே பண்ணுற மாதிரியான ஒரு நடைமுறை தற்போது உள்ளது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேவை வரிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம்பெயர்தல் மற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடர்பாடுகளை வந்து பார்த்திங்கன்னா கொண்டுள்ளது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு சிறிய குறைகளாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஆனால் இதை விட அதிகமான நன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியின் மூலமாக பெறப்படுகிறது. மாணவர்களே, இதுவரை நாம் மறைமுக வரியுடைய பொருளையும் நேர்முக வரி மறைமுக வரிக்குண்டான வேறுபாடு, ஜிஎஸ்டி கடந்து வந்த பாதைகளையும், சரக்கு மற்றும் சேவை வரியுடைய அமைப்பு, சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி, இன்டகிரேட் ஜிஎஸ்டிக்கு உண்டான வேறுபாடு, சரக்கு மற்றும் சேவை வரியுடைய குழுமம் கவுன்சிலை பார்த்தோம். அதுக்குமா அந்த கவுன்சிலுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியுடைய நன்மைகளையும் குறைகளையும் நாம் வந்து இந்த அத்தியாயத்தில் நாம் பார்த்தோம். மாணவர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 6,85,000. தொலைபேசி எண் 7824015000.